இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களும் சரி, இந்திய அளவில் உள்ள தலைவர்களும் சரி, நிறைய பேரோட நம்ம சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாரும் அதிமுக ஒன்னா இருக்கணும், அம்மாவுடைய கட்சி ஒன்னா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் அவங்க செய்யறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாம் ஒன்றிணையணுங்கிறத பார்க்குறப்ப எங்களிடம்லாம் ஒன்னா இருந்து செயல்படுங்க, அதுதான் நல்லது தமிழ்நாட்டுக்குங்கிற ஒரு கருத்தை தான் சொல்றாங்க. அது பலமாக இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அது திமுகவை வீழ்த்துவதற்கு அவர்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அலைன்ஸில் வரணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர கட்சியை பலவீனப்படுத்தணும்னோ அந்த கட்சியை அழிக்கணும்னோ அவங்களுக்கு நினைப்பு இல்லை. இருந்தாலும் பழனிசாமியை பொறுத்தவரை அவர் நான் மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்றதே அவர் வீக்கா இருக்காருங்கிறதுக்கான காரணம் தான். அதனால நீங்க சொல்றமான வாய்ப்பு இருக்கலாம். அதிமுக எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுல ஒருவர் அது பழனிசாமி இருப்பாரா இல்லையான்னு சொல்வதற்கு நான் சொல்ல விரும்பல. ஆனா அதிமுக உறுதியாக தங்கள் அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடின்னு இல்லை, ஏதோ நண்பர்கள் மூலம் சொல்றது எல்லாம் 24 தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு, பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்றாங்க. பழனிசாமிகிட்ட அவங்களால அதை சரியா அதை எடுத்து கொண்டு போக முடியலையா இல்ல பழனிசாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாவே அமையாது. இன்னொன்னு சொல்றேன், அங்கு உள்ள தொண்டர்களே பழனிசாமியை இனிமே அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க. இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸ்லீப்பர் செல்லை பத்திலாம் நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க முன்ன சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, அது இல்லைன்னு சொல்லுவேன். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருக்கும்.